அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒரு போர் முழு அளவிலான போராக வெடிக்கலாம் என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் விமானந்தாங்கி போர்க்கப்பலை கண்காணிப்பது தொடர்பான வீடியோ பதிவுகளை ஈரான் வெளியிட்டிருந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா மீண்டும் ஒரு விமானந்தாங்கி போர்க்கப்பலை ஈரானை நோக்கி அனுப்பியிருக்கின்றார்கள். அமெரிக்க ஈரான் உளவு விமானங்கள் நேருக்கு நேர் பாரசீக வளைகுடாவில் கர்முஸ் ஜலசந்திக்கு அருகாமையில் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளமை மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் செய்திருக்கக்கூடிய அடுத்த அதிரடி நடவடிக்கை. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்க மோதல் கடந்து உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஜேசஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பல், இதில் 80க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், அதிநவீன ஏவுகணைகள், குரூஸ் மிசைல், அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் பல இருந்த போதிலும் கூட 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்களும் ஆஸ்திரேலிய விமானங்களும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் நேட்டோ நாடுகளினுடைய விமானங்களும் ஈரானை சுற்றி வளைத்து தயார் நிலையில் இருந்தாலும் கூட இவ்வளவு விமானங்கள், கப்பல்கள், அணுசக்தி நீர்மூழ்கிகள், இத்தனை உளவு விமானங்களை கடந்தும் ஈரானை தாக்குவதற்கு அச்சமடைந்துள்ள அமெரிக்கா மேலும் துணைக்கு புதிய கப்பல் ஒன்றை தற்போது அனுப்பியிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றன. அதாவது யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பலிலேயே 4000க்கும் மேற்பட்ட கடற்படையினர் இருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்கின்றன. இவ்வளவு வளங்கள் குவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையும் அது போதாது, ஈரானவற்றை தாக்கிவிடலாம் என்ற அச்சத்தில் மற்றொரு அமெரிக்க கப்பலான யுஎஸ்எஸ் ஜார்ஜ் H.W. புஷ் என்ற கப்பல் ஈரானை நோக்கி செல்வதாக தற்போது தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது இந்த பிராந்தியத்தில் நிச்சயமாக ஒரு மோதல் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளை அதிகரித்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமைக்குள் ஈரான் மீது கடற்படை முற்றுகையை விதிப்பதற்கு, அதாவது தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகுமாறு அமெரிக்க கடற்படை தளபதிகளுக்கு, அமெரிக்க இராணுவ பிரிவுகளுக்கும் ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே இம்முறை போர் இன்னொரு 48 மணி நேரத்திற்குள் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் வெடித்து விடுமா என்று அஞ்சும் வகையில் தான் ஏற்கனவே இருந்த கப்பலுக்கு மேலதிகமாக யுஎஸ்எஸ் H.W. புஷ் கப்பல் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது. மேலும் பல 25 முதல் 50க்கும் மேற்பட்ட கார்கோ விமானங்கள், அமெரிக்க ஆதரவு நாடுகளுடைய விமானங்கள், மத்திய வளைகுடா நாடுகளின் தளங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களில் ஆயுதங்களை கொண்டு வந்து தொடர்ச்சியாக இறக்கி கொண்டிருப்பதான செய்திகளும் ஒரு போருக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றன. இந்த நிலையில் ஈரானிய கடற்கரையில் இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது ஓமன் அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பலை கண்காணித்து குறிவைக்க 8 லேசர் வழிகாட்டும் ஏவுகணைகள் கொண்ட காசா ட்ரோன்களை ஈரான் நிறுத்தி இருக்கின்றார்கள். காசா போரில் இஸ்ரேல் மிகப்பெரிய இனப்படுகொலைகளை செய்து காசா மக்களை மிகப்பெரிய அளவில் அழித்தொழித்த போது காசா மக்களுக்கு ஆதரவாக காசா என்ற பெயரில் அதிநவீன ட்ரோன்களை ஈரான் தயாரித்திருந்தார்கள். இதில் 2 பிரிவு காசா ட்ரோன்கள். ஒன்று உளவு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அதிதிறன் வாய்ந்த சென்சார்கள், ட்ரேடர்கள் கொன்ற உளவு காசா ட்ரோன்கள். இன்னும் ஒன்று எதிரியின் இலக்குகளை தாக்கி பல கிலோ வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்கி அளிக்கக்கூடிய தாக்குதல் ட்ரோன்கள், கண்காணிப்பு ட்ரோன்கள், சர்வேலன்ஸ் அட்டாக் ட்ரோன்ஸ். இந்த 2ம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. தேவை ஏற்படும் பொழுது இந்த காசா ட்ரோன்களை நாங்கள் பயன்படுத்துவோம். நாங்கள் உருவாக்கிய ட்ரோன்களிலேயே இது மிகப்பெரிய மேம்பாடுள்ள இந்த ட்ரோன், இது காசா மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட போகின்றது என IRGCயினுடைய இராணுவ தளபதிகள் தெரிவித்திருந்தார்கள். சவுதி மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளின் உடைய கண்காட்சிகளிலும் இந்த ட்ரோன்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் 700 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பல் நிலைநிறுத்தப்பட்ட போது காசா ட்ரோன்கள் அங்கு தொடர்ச்சியாக அந்த விமானந்தாங்கி கப்பலினுடைய நகர்வுகளை அவதானித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் குறித்து இன்று மேற்குலக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள ஈரான் தனது இராணுவ, அரசியல் மற்றும் சமூக தயாரிப்புகளை முழு அளவில் தயார்படுத்தி இருப்பதாகவும், கடற்படை மற்றும் ஏவுகணை படைகள், ட்ரோன் படைகள் மிகப்பெரிய உச்ச எச்சரிக்கையுடன் வைக்கப்பட்டிருப்பதாகவும்,
ஒருவேளை அமெரிக்க தாக்குதலில் உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி கொல்லப்பட்டாலோ அல்லது ஐஆர்ஜிசியினுடைய ஈரானிய குட்ஸ் இராணுவத்தினுடைய உயர்மட்ட தளபதிகள் இலக்கு வைத்து படுகொலை செய்யப்பட்டாலோ இந்த போர் நின்று விடாமல் இருப்பதற்கு அல்லது போரில் ஈரான் முடங்கி விடாமல் இருப்பதற்கு ஒருவர் இறந்தால் அடுத்து யார் அந்த இடத்திற்கு வரப்போகின்றார்கள், யார் அடுத்த கட்ட போரை வழிநடத்தப் போகின்றார்கள் என்பது வரை முழுமையாக அடுத்த நபர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் கடந்த தடவை ஐஆர்ஜிசி இராணுவத்தினுடைய உயர்மட்ட தளபதிகள் 12 நாள் போரில் கொல்லப்பட்ட பொழுது ஈரான் சில மணி நேரங்கள் தடுமாறியிருந்தார்கள். அந்த தடுமாற்று நேரத்தில் பல தாக்குதல்களை இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தியிருந்தார்கள். இம்முறை அந்த ஒரு இடைவெளிக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு உச்ச தலைவர் முதல் ஐஆர்ஜிசியினுடைய இராணுவ தளபதிகள், கடற்படை தளபதிகள், ட்ரோன் படை தளபதிகள், ஏவுகணை தளபதிகள் வரை அவர்கள் அதிக அளவில் அமெரிக்க இராணுவத்தால் இலக்கு வைக்கப்படும் வாய்ப்பு மிக மிக அதிகம். எனவே அவர்கள் கொல்லப்பட்டால் அடுத்து யார் பதவியேற்று வழிநடத்தப் போகின்றார்கள் படைகளை என்ற விடயத்திற்கு தெளிவாக தற்பொழுது அடுத்த கட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானும் ஒரு நீண்ட நெடிய போருக்கு தயாராகி வருவதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல இந்த பாரசீக வளைகுடா ஓமான் பகுதிக்கு அருகாமையில் அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் இருக்கின்ற சூழ்நிலையில் கர்முஸ் ஜலச்சந்திக்கு அருகாமையில் சில 100 கிலோமீட்டர்களில் அமெரிக்கா தன்னுடைய உளவு விமானங்கள் மூலம் ஈரானுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் தயாரிப்புகளை வேவு பார்க்கக்கூடிய ஒரு உளவு ட்ரோனை அனுப்பியிருக்கின்றார்கள். அதே பகுதியில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை உளவு பார்க்கக்கூடிய ஈரானுடைய உளவு ட்ரோன்களும் நேருக்கு நேர் அங்கு கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் புதிய செய்தி. அதாவது அமெரிக்காவினுடைய உளவு விமானங்களுக்கு ஈடாக ஈரானின் உளவு விமானங்களும் அங்கு உளவு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இரண்டு பக்கத்திலும் மிகப்பெரிய தயார்படுத்தல்கள், மிகப்பெரிய அளவிலான ஒரு உசார் நிலை இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஈரானுடைய ஐஆர்ஜிசி இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்று முதல் 30ஆம் தேதி வரை நேரடி துப்பாக்கி சண்டை, அதாவது அருகாமையில் இருந்து ஒரு போர் ஏற்பட்டால் நேருக்கு நேர் சண்டை போடுவதற்குரிய நேரடி துப்பாக்கி சண்டை பயிற்சிகளுக்காக ஜாஸ் கடற்படை தளத்தை மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. தனித்தனியாக புஷேர் கடற்படை தளம் 31ஆம் தேதி நேரடி துப்பாக்கி சண்டை பயிற்சிகளுக்காக மூட திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பயிற்சிகளின் நேரம் மற்றும் இடங்கள் குறிப்பிடத்தக்கவை. பாரசீக வளைகுடாவுக்கு வெளியேயும் உள்ளேயும் இந்த துப்பாக்கிச் சூட்டு பயிற்சிகள் ஆரம்பமாகின்றன. அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் ஆப்ரஹாம் லிங்கனும் அதனுடன் இணைந்திருக்கக்கூடிய ஜார்ஜ் டபிள்யூ புஷ் கப்பலும் ஈரானை நெருங்கி இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் பதிலளிக்க தயாராக இருப்பதற்குரிய சமிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது. எனவே ஏவுகணை ட்ரோன் பயிற்சிகளுக்கு அப்பால் ஒரு நேருக்கு நேர் மோதல் அமெரிக்க படைகளுடன் வெடித்தால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக ஈரான் மிக பரந்துபட்ட அளவிலான பயிற்சிகளை தற்போது இயந்திர துப்பாக்கிகள் மூலம் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி ஈரான் இராணுவத்தை மேற்கோள் காட்டி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அண்டை அரபுலக நாடுகளுக்கு மீண்டும் ஒரு இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூட தங்கள் வான்வெளிகளையும் கடல்வெளிகளையும் தளங்களையும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இவர்களின் அறிவிப்பை அமெரிக்கா எந்தளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பது வேறு விடயம். ஆனால் இவர்கள் வெளியிட்டு விட்டார்கள். கத்தார், சவுதி அரேபியா, ஓமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள். இந்த சூழ்நிலையில் தான் சில நாடுகள் இவ்வாறு வெளியில் ஈரானை சமாளிக்க அறிவிப்புகளை விட்டுவிட்டு மறைமுகமாக அமெரிக்காவுக்கு உதவிகளை செய்வார்கள். அப்படியான குணம் பல உலக நாடுகளிடம் இருக்கின்றது. ஈரானுக்கு ஒரு முகத்தையும் அமெரிக்காவுக்கு ஒரு முகத்தையும் காட்டி ஈரானின் முதுகில் குத்துவது. இதை புரிந்து கொண்ட ஈரான் முறை தெளிவாக கூறிவிட்டார்கள், ஈரானுக்கு எதிராக எந்த நாட்டினுடைய மண், வானம், கடல், இராணுவ தளங்கள் பயன்படுத்தப்பட்டால் அந்த நாடுகள் அனைத்தும் ஈரானின் விரோதி நாடுகளாக, எதிரி நாடுகளாக பிரகடனப்படுத்தப்பட்டு மிக கடுமையான தாக்குதலை நாங்கள் அந்த நாடுகள் மீது நடத்துவோம். எந்த ஒரு ரெட் லைன்ஸ், சிவப்பு கோடுகளும் இல்லாமல் எந்த நாட்டினுடைய தளத்திலிருந்து, எந்த நாட்டினுடைய கடலில் இருந்து, எந்த நாட்டினுடைய வானத்தில் இருந்து எங்களை அமெரிக்கா தாக்கினாலும் அந்த நாடுகள் மிகப்பெரிய அளவில் இலக்கு வைக்கப்படும் என இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை ஐஆர்ஜிசி தெளிவான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. தளபதி முகமது அக்பர் ஷாதே அவர்கள், ஈரானிய கடற்படைகளின் அரசியல் துணைத் தலைவர், இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதுடன் அண்டை நாடுகளை நாங்கள் எங்களுடைய நண்பர்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் அவர்கள் எங்களுடைய எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் மாறிவிடக்கூடாது. அவர்கள் ஈரானின் முதுகில் குத்த முயன்றால் அதற்குரிய பலாபலன் அந்த நாடுகள் மிகப்பெரிய அளவில் பதிலடியை அனுபவிக்க நேரிடும் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஒரு புதிய சிக்கல், அமெரிக்க அடிமைகளாக இருக்கும் பல அரபு உலக நாடுகளுக்கு ஒருபுறம் அமெரிக்கா அங்கிருந்து ஈரானை தாக்குவதாக கூறுகின்றார்கள், மறுபுறம் உன்னுடைய மண்ணிலிருந்து தாக்கினால் உன்னை எங்கள் ஏவுகணைகள் மூலம் துவம்சம் செய்து விடுவோம் என ஈரான் கூறுகின்றது. எனவே அமெரிக்க அடிமைகளாக இருக்கும் பல அரபுலக நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். என்ன செய்வதென்று தெரியாமல் விழிவிதுங்கி நிற்கின்றார்கள். பார்க்கலாம் அடுத்து வரும் நாட்களில் என்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் மிகப்பெரிய யுத்த மேகம் ஈரானுக்கு அருகிலும் மத்திய கிழக்கிலும் சூழ்ந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ற ஒரு தனி மனிதனின் ஆணவத்திற்காக, ஆக்கிரமிப்புக்கு வெறிக்காக இந்த உலகம் முழுவதும் மிகப்பெரிய சிக்கலை, ஆபத்தை, நெருக்கடியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அல்லது எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் தான் அனைவரும் இருக்கின்றார்கள். அடுத்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இன்று நடைபெறுகின்றது. மகாராஷ்டிரத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் அம்மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அஜித் பவார் கொல்லப்பட்டிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அண்மைய நாட்களில் இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் கொல்லப்பட்டிருப்பது நீண்ட காலத்தின் பின்னர் நடைபெற்றிருக்கின்றது. விமான விபத்தில் சிக்குவதற்கு முன்னதாக கடைசி 5 நிமிடங்கள் ரேடாரில் இருந்து காணாமல் போனது குறித்தும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு 5 நிமிடங்கள் முன்பாக ரேடாரில் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அதாவது ரேடாரில் இருந்தே விமானம் காணாமல் போயிருக்கின்றது. புனே மாவட்டம் பராமதியில் நடைபெற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக அவர் விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் சென்றபோது லேர்ஜெட் 45 என்ற சிறீரக விமானத்தில் அவருடைய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர், உதவியாளர்கள் 2 பேர், 2 விமானிகள் பயணித்த போது மும்பை விமான நிலையத்திலிருந்து காலை 8:10 மணியளவில் விமானம் புறப்பட்டது. காலை 8:45 மணியளவில் விமானத்துடனான தொடர்பு விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த 5வது நிமிடங்களில் பாரமதி விமான நிலையம் அருகே தரையில் மோதி விமானம் வெடித்து சிதறி எரிந்திருக்கின்றது. அந்த கடைசி நிமிடங்களில் என்ன நடந்தது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன. 5 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். கருப்பு பட்டியை ஆய்வு செய்த பின்னரே உண்மையான நிலவரங்கள் என்ன என்பதை கூற முடியும் என்பதை விமான நிலைய விசாரணை ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. உக்ரைன் ரஷ்யா களமுனையில் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யா நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. 200 பயணிகளுடன் சென்ற ஒரு உக்ரைனிய ட்ரெயினை, புகையிரதத்தை ரஷ்ய ஏவுகணைகள் தாக்கியிருக்கின்றன. இந்த ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் ட்ரெயிலில் பயணம் செய்தவர்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாகவும் பல ட்ரெயில் பெட்டிகள் தீப்பற்றி எரிந்ததாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல பிற பகுதிகளில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒரே நாளில் 11 பேர் வரை ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இராணுவத்தினர் அல்ல, அப்பாவி பொதுமக்கள் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடர்பில் அண்மைய சில நாட்களுக்கு முன்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைகளும் தற்போது தோல்வியில் முடிவடைந்திருக்கும் சூழ்நிலையில் கார்கிவ் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தொடருந்து மீது ரஷ்யாவினுடைய ட்ரோன் தாக்கியதில் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு உக்ரைனும் பல நாடுகளும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். எதுவாறு இருப்பினும் அப்பாவி மக்கள் பயணம் செய்யக்கூடிய ட்ரெயில் வண்டிகள், பேருந்துகள், விமானங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். இந்த இடத்தில் ரஷ்யா உக்ரைன் படைகள் மோதிக்கொள்வது போரில் நடைபெறக்கூடிய விடயமாக இருந்தாலும் அப்பாவி மக்கள் மீதான ட்ரெயில் சம்பவம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்து கொரிய தீபகற்பத்திற்கும் ஜப்பானுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் வடகொரியா மீண்டும் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செவ்வாய்க்கிழமை ஏவி பரிசோதனை நடத்தி இருக்கின்றார்கள். 350 முதல் 400 கிலோமீட்டர்கள் தூரம் சென்று துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை குறிப்பாக ஏவி பரிசோதனை செய்திருக்கின்றார்கள். இந்த ஏவுகணைகளுடைய நேரடி பரிசோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னும் அவருடைய மகளும் நேரடியாக பார்வையிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடகொரியா தென்கொரியா இடையே, வடகொரியா ஜப்பான் இடையே மிகப்பெரிய விரிசல்களும் முருகல்களும் இருக்கும் சூழ்நிலையில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே ஒரு முக்கோண மோதலுக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் வடகொரியா தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பரிசோதனை செய்து பார்த்திருப்பது கொரிய பிராந்தியத்தை கடந்து உலக அரங்கிலும் மிகப்பெரிய பதற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக
நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.